சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முத்துவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இவன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரோஹிணியோட மாமாவா அப்படின்னு எனக்கு டவுட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா, போதையில் வந்து அப்படியே பேய் அடித்த மாதிரி வந்து சேரில் உக்காந்துருக்கிறாப்புல. யார் யாரோ என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் வாயையே திறக்கவே இல்லை. அதே டைமில் முத்து முத்து பக்கத்தில் வரும்பொழுதே சாராயம் குடிச்சிருக்கிற வாசனை வருது. அதே மாதிரி மனோஜுக்கிட்டையும் வருது. அப்போ எல்லாருமே குடிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுது. அதே டைமில் மலேசியா மாமா அப்படியே ஓரமாக வந்து எதுவுமே தெரியாத மாதிரி பவ்யமாக நின்றுடுறாப்புல. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜை குடிக்க வச்சது யார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறப்ப, மலேசியா மாமா இருந்துக்கிட்டு இந்த முத்து தான் குடிக்க வச்சாப்புல அப்படின்னு பொய்ய சொல்லிடுறாப்புல. என்னது நானா அப்படின்னு முத்துவுக்கே ஷாக்கிங் ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம எதை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முத்து எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த விஷயத்தில் தான் முத்துவுக்கு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாமா மேலே டவுட் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ நம்ம முத்து அவரோட ஃப்ரெண்டோட தனியாக வெளியில் வந்து பேசும்பொழுது, என்ன இந்த ஆள் இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்கிறாரு, இவர் தான் மனோஜை குடிக்க வச்சார், ஆனால் நம்ம மேலே பழிய தூக்கி போடுறாரு, இவர் முதல்ல மலேசியாவிலேருந்து வந்தாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இருந்துச்சு. இப்போ கன்ஃபார்மே ஆகிடுச்சு, இந்த ஆள் ஒரு ஃப்ராடு தான், ஏதோ இந்த பார்லர் அம்மா தான் ஏதோ கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கு, அதை கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத இந்த ரோகிணியும் கேட்டுடுறாங்க. ஆகா வசமாக சிக்க போகிற மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு தன்னோட மாமாவாக நடிக்க வந்திருக்கிற ஆளை வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீ நடித்த வரைக்கும் போதும், ஒழுங்காக கிளம்புப்பா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. இன்னி எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.